அவளோடும் ஒரு மாதிரி தே வர் வெரி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் யாரும் சந்தோஷப்பட மாட்டா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பட் அந்த டைமில் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கப்புறம் கால் வர வரைக்கும் நமக்கு தெரியாது இப்போ போகிறோமா இல்லையா. அண்ட் அதுக்கு மேலே காம்படிஷன்லேருந்தும் இப்போ போயாச்சு. பிகாஸ் இட் வாஸ் அ வெரி லாங் ஜேர்னி அந்த காம்படிஷன். ஆல்மோஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அந்த காம்படிஷனில் ஒரு கலந்துக்க போனப்போவே ஆல்மோஸ்ட் லைக் 4,000 people were there only from Bombay. ஸோ அதை தவிர எல்லாரும் சவுத்லேருந்து நார்த்லேருந்து ஆல் த ஜோன்ஸ், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட்டு, நார்த் அண்ட் சவுத் எல்லா சைட்லேருந்தும் வந்து, ஸோ இட் வாஸ் லைக் அ ஹியூஜ் ஆல் இண்டியா திங். ஸோ 25 வரைக்கும் அதில் வந்ததே எனக்கு ஒரு ஷாக்கு தான் அது. எப்படி வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு இஃப் யூஆர் அவுட், ஸோ யூ டோன்ட் நோ வாட் டு டூ, வேர் டு கோ. But yeah, I mean, definitely the people at my home, my parents, my family members, ellarume they were very happy. And in fact, na idu sollanum that coming from a middle class or a South Indian Brahmin family, inge eppodume padipukku romba mukkiyatvam eppodume kuduppa enga illa. But அது இருந்தது டெஃபினட்டாக. ஆனால் அதை தவிர என்னை எப்போதுமே டிஸ்கரேஜ் பண்ணது கிடையாது யாருமே. உனக்கு மியூசிக்கில் போனோம்னா போ. பிகாஸ் எனக்கே லேட்டாக தான் ரியலைஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த காலேஜ் தான் ஐ ரியலைஸ் தட் ஓகே மேபி ஐ ஷுட் டேக் அப் மியூசிக்னு. ஸோ அப்போ இட் வாஸ் அ வெரி டெலிகேட் ஸ்டேஜ். ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சப்போ தான் டிசைட் பண்ணுவோம் இனிமேல் என்ன பண்ணணும்னு. ஸோ அந்த டைமில் சடன்லி இப்போ எனக்கு மியூசிக்கில் போனோன்னா ஒரு ரொம்ப பேனிக் இருக்குல்ல ஃபேமிலியில். they told me that I'll definitely we'll all support you, don't worry. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஃபேமிலி ஃபில்ட் வித் லவ்விங் பீப்புள். ஸோ லாட் ஆஃப் கிரெடிட் ஹேஸ் டு கோ டு தெம். பிகாஸ் அவளோட இந்த சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன் இல்லைன்னா ஐ டோன்ட் நோ நான் எவ்வளோ மியூசிக்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு இவ்வளோ பண்ணியிருக்க முடியும்னு. ஸோ டெஃபினெட்லி ஐ ஓ இட் டு தெம். இல்லை அதெல்லாம் தெரியாது நமக்கு. அண்டு எனக்கு என்ன தோன்றுது, என்ன பண்ணுறது தெரிஞ்சுண்டு நமக்கு எனிவே இப்போ எது இருந்தாலும் ஒரு பாட்டு தான், அதை பாடணும். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நெசசிட்டி கிடையாது. அண்டு தெரிஞ்சாலும் நல்லது தான். ஓகே யூ கேன் பிகாஸ் எனிவேஸ் இட் ரியலி டசன்ட் மேட்டர். ஏன்னா நமக்கு ஒரு அங்கே நம்ம வேலை என்னென்னா அங்கே போயிட்டு ஒரு பாட்டை பாடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ படம் எது எப்படி எது இருந்தாலும் we need not, I mean that is not a huge botheration as such. So basically கொஞ்சம் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஆனால் அங்கே போன அப்புறம் நம்ம டியூன்லாம் கற்றுண்டு ஐ திங்க் ஐ மீன் ஒன்ஸ் ரெஹ்மான் சார் ஜஸ்ட் டேக்ஸ் ஓவர், அவ்வளோதான், எவ்ரிதிங் வில் பி ஓவர். எனக்கு சர்டன் திங்ஸ் இப்போவும் அதெல்லாம் நிஜமாக தான் தோன்றுறது, அந்த மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இது எப்படின்னா அந்த டைமில் அவர் கூப்பிட்டப்போ he was doing several films, set in தமிழில் ஹிந்தியில் அப்படி. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவரை மீட் பண்ணப்போவும் he told that இந்த மாதிரி I'm doing certain films and we'll try out your voice and see எதுக்கு எது சூட் ஆகுது, depending on that we'll take it aheadனு. ஸோ அந்த டைமில் ட்ரை அவுட் பண்ண சாங்ஸ் தான் certain songs from ரங் தே பசந்தி, அப்புறம் அந்த ஃபஸ்ட் சாங் மயிலிறகே, அந்த வரலாறு, ஜில்லென்ற ஒரு காதல், இதெல்லாம் அந்த டைமில் போயின்னு இருந்தது. ஸோ he was very kind and generous enough to call me every time for a trial and I think luckily by God's grace certain things just happened naturally and it got through. ஸோ அப்போ எனக்கே தெரியாது, இப்போ நான் ஐம் சிங்கிங் திஸ், இப்போ எது ஓகே ஆகும் எது ஓகே ஆகாது எனக்கு ஒன்றுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஐ ஜஸ்ட் ட்ரைட், தட்ஸ் ஆல். அண்ட் தட் வே அதான் நம்ம இப்போது ஈவன் இன் ரங் தே பசந்தின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு நியூ கமருக்கு இவ்வளோ பெரிய ஃபிலிமில் 4 சாங் யாருமே கொடுக்க மாட்டார். திஸ் இஸ் அகெயின் நாட் டு ஃப்ளாட்டர் பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஏன்னா இப்போ இவ்வளோ சிங்கர்ஸ், தெர் ஆர் ஸோ மச் டேலண்ட் எவ்ரிவேர். ஸோ ஒரு சிங்கருக்கு 1-2 பாட்டுக்கு மேலே ஒரு ஃபிலிமில் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ஜென்ரலி இருக்காது. முன்னாடியெல்லாம் த கேஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். One singer could sing 4-5 songs in one movie. But considering that, இப்போ considering the current situation, அவர் எனக்கு 4 சாங் கொடுத்தது எனக்கு இப்போவும் சம்டைம்ஸ்
I just look back, when I look back எனக்கு I cannot believe it. But again, that's what I'm really grateful to him and for his patience, and because ஒரு நியூ கமர்னா நமக்கு ஏற்கனவே பயம் இருக்கும் என்ன பண்ண போகிறோன்னு. ஆனால் I think it is the way he makes you feel when you go inside the studio. அப்படியே he becomes your friend and ரொம்ப ஒரு லைட் அட்மாஸ்பியரில் அப்படியே முடிஞ்சிடும் பாட்டு. ஸோ தட் வே ஈவன் ரங்தே பசந்திலே பார்த்தானா ரூபரு ஒரு சாங் இருக்குது, லூஸ் கண்ட்ரோல் விச் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், அது ரொம்ப பவர்ஃபுல் சாங். அண்ட் இன்னொரு சைடில் தூபின் பார்த்தா இஸ் அ மெலடி. ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ண அப்புறம் தான் தெரியறது தட் ஓகே மேபி வி ஷுட் திங்க் அபவுட் சிங்கிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ். நமக்கே புரிய வரும் ரைட், ஓகே சர்டன் திங்ஸ் நமக்கே நம்மளை பற்றி தெரியாதது அவர் மூலமாக நமக்கு புரியும். Because he is willing to try you for different things. That only I think very few people understand, that we can try something different with someone and go ahead with it. So that way it has really helped me a lot, because I have only learnt. First of all எனக்கு தெரியாத நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொல்லறதுக்கு. ஆனால் one thing is there, I think ஒரு undying passion இருக்கணும். Certain times நமக்கு certain things sometimes நமக்கு இப்படி அமையாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டைமில் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது உங்களுக்குன்னு ஒரு சர்டன் ஒரு ட்ரீம் இருக்குன்னா யூ ஹாவ் டு பி வித் இட். சர்டன் டைம் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா this is not meant for meன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா மேபி it will not happen for you then. ஸோ எதுதான் இருந்தாலும் இட்ஸ் ஓகேன்னு வி ஷுட் என்ஜாய் த மியூசிக் மோர் ராதர் தென் திங்கிங் அதில் நம்ம எவ்வளோ சக்சீட் ஆக போகிறோம், அது செகண்டரி விஷயம். ஏன்னா உங்கள் என்ஜாய்மெண்ட்டே அதில் இருந்தானா இட் வில் டேக் யூ டுவர்ட்ஸ் வேர் அந்த மியூசிக் வேர் எவர் இட் ஹாஸ் டு டேக் யூ, இட் வில் டேக் யூ. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஷுட் நெவர் லூஸ் ஹார்ட். ஈவன் ஒரு காம்படிஷன்லேயே நான் சொல்கிறேன், இந்த ரியாலிட்டி ஷோவில் இப்போலாம் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி குழந்தைகளுக்கு. இது பண்ணணும் அது பண்ணணும், அந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் இங்கேருந்து ஐ ஷுட் நாட். ஏன்னா தெர் இஸ் ஸோ மச் அட்டென்ஷன் தே ரிசீவ் தட் அதோட நிறைய டென்ஷனும் வரும். அப்படி இப்படி அண்ட் தோற்று போனான்னா தே திங்க் தட் லைஃப் இஸ் ஓவர். நோ இட்ஸ் நெவர் லைக் தட். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காம்படிஷனில் அன்னைக்கு அட் தட் டைம் யூ couldn't do it, or maybe someone was better for whatever reason. But adinala if you decide that if everything is over, then it's utterly wrong, because you have your music with you. Where is it going? Only in that competition it didn't happen on that day, that's all. But you shouldn't stop trying. Keep trying and do what you can, and adu continuous ah நம்ம அந்த ஒரு விஷனோட இருந்தோம்னா I'm sure it will happen for most, not even most, for everyone it will happen. But it is just that how much you really want it. Certain things நமக்கு அப்படி தான் தோணும், தட் நம்மளே ஒரு இமேஜினரி ஃபினிஷிங் லைன் வச்சுடுவோம் இங்கே இது வரைக்கும் தான். ஆனால் நம்மளோட டார்கெட் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்கும், நம்ம அங்கே போய் விட்டுடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்?